இன்னைக்கு தமிழ்நாடு சமச்சீர் கல்வி ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 1 சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்க 4th லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. பாண்ட் இஸ் an example of be fresh water. Be fresh water. The important function of stomata is C. Photosynthesis. Organ of absorption is A. Root. The habitat of water hyacinth is A. Aquatic. Next one. Fill in the blanks. Earth's surface is covered by dash percentage of water, more than 70%, more than 70%. The driest place on the earth are deserts. Fixation and absorption are the main functions of root. Primary organs of photosynthesis are leaves. Taproot system is present in dash plants, dicotyledons. DICOTYLEDONOUS, dicotyledons. Next one வந்து state true or false. If false, correct the statement அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Plants can live without water. False. Plants வந்து வாட்டர் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எழுதணும். Plants cannot live without water அப்படின்னு நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதணும். All plants have chlorophyll. எல்லா பிளான்ட்ஸ்க்கும் chlorophyll இருக்கா? True. அதனாலதான் அது green இருக்கு. Plants have 3 parts. The root, the stem and the leaves. 3 பார்ட் மட்டும்தான் இருக்கா? இல்ல. False. என்னென்ன இருக்கு? Plants have several parts such as என்னென்ன? Root, stem, leaves, flowers, fruits, seeds, அது மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? அதனால false. ஓகேவா? Mountain is an example for freshwater habitat. False. Freshwater habitat mountain example கிடையாது. River, ponds, lakes, pools, இதெல்லாம் தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டரோட எக்ஸாம்பிள். மவுண்டைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் டெரஸ்ட்ரியல். ஓகே, terrestrial habitat. Root is modified into spines. False. ஆக்சுவலா எது மாடிஃபை ஆகும்னா லீவ்ஸ். ரூட் இல்ல, லீவ்ஸ் தான் modified into spines. Green plants need sunlight. Green plants வந்து sunlight தேவைப்படும். True. ஓகே, ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துலாம். மவுண்டெயின், ஹிமாலயாஸ். மவுண்டெயின் வந்து ஹிமாலயாஸ். டெசர்ட்ஸ் வந்து ட்ரை பிளேஸ். ஸ்டெம் வந்து பிரான்ச்சஸ். போட்டோசிந்தசிஸ் வந்து லீவ்ஸ். ஃபைப்ரஸ் ரூட் மோனோகாட். ஓகே, நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ரூட். ஃபர்ஸ்ட் ரூட், அப்புறம் ஸ்டெம், அதுக்கப்புறம் லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ். இதான் சீக்வன்ஸ் ஆர்டர். ஓகே, ரூட் கீழே இருந்து மேலே ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்பிரேஷன், கண்டக்ஷன், அப்சார்ப்ஷன், ஃபிக்சேஷன். ஃபர்ஸ்ட் ஃபிக்சேஷன், அதுக்கப்புறம் வந்து இப்படிதான் எழுதணும் நீங்க. அப்சார்ப்ஷன் கரெக்ட் ஆர்டர்ல, நம்பர்ஸ் போடக்கூடாது. அடுத்து வந்து கண்டக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, இதுதான் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன்சர் வெரி பிரீஃப்லி. கிளாசிஃபை தி பிளான்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஹேபிட்டட்ஸ். இதுல வந்து ஹேபிட்டட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இதோட நோட்ஸ் வந்து கீழே பிடிஎஃப்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. நான் ரஃபா வேணா சொல்றேன். ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஆன்சர்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி எழுதணும். கிளாசிஃபை த பிளான்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹேபிட்டட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் ஹேபிட்டட். 2 ஹேபிட்டட் இருக்கு. ஒன்னு அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட். ஹேபிட்டட், டெரஸ்ட்ரியல். ஸோ இது ரெண்டுத்துலயும் வந்து கிளாசிஃபை ஆகும். அது வந்து அக்வாட்டிக்ல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட், கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட், டெசர்ட் ஹேபிட்டட்னு வரும் அக்வாட்டிக்ல. டெரஸ்ட்ரியல்ல வந்து ஃபாரஸ்ட் ஹேபிட்டட், கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட், டெசர்ட் ஹேபிட்டட்னு வரும். மென்ஷன் ஃபியூ டெசர்ட் பிளான்ட்ஸ். கேக்டஸ், ஹைட்ரலா, ஹைட்ரலா. கிளாஸ் புக்ல எழுதணும்னா நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுல இருக்கு.
அதுக்கப்புறம் மேங்கோ அண்ட் ரோஸ் இதெல்லாம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். Define the term habitat. The dwelling place of an animal, plant or other organism to live and reproduce is called habitat. Habitatனா எதுன்னு பார்த்தீங்கன்னா dwellingனா வீடு. எந்த இடத்துல வந்து ஒரு அனிமல் பிளான்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசம் இருந்து வாழ்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து ஹேபிட்டட்னு சொல்றாங்க. ரிலேட் த டேர்ம் லீவ்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். லீவ்ஸுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் என்ன வந்து டேர்ம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து green in கலர் கொடுக்கும். they have chlorophyll and do photosynthesis. leaves வந்து green கலர்ல இருக்கும். அதுல வந்து chlorophyll இருக்கும். chlorophyll இருக்கறனால அது வந்து photosynthesis பண்ணும். they do photosynthesis. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும். ஆன்சர் பிரீஃப்லியோட பிடிஎஃப்பும் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்சர் இன் டீட்டெயிலோட பிடிஎஃப்பும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹேபிட்டட், அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல். இது வந்து நான் சொன்னேன்ல ஹேபிட்டட் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன்ல இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து ரிவர், லேக், அதுக்கப்புறம் பாண்ட். இந்த கிளாசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. டெரஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட் கிராஸ்லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட். இது மூணும் வந்து டெரஸ்ட்ரியல் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகே, இதோட இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் முடியுது. உங்களுக்கு பிடிஎஃப் இது ஃபுல்லா எல்லாத்தோட பிடிஎஃப்பும் வந்து இருக்கும். லைக் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லா கிளாஸ்க்கும் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.